இந்த உன்மத்த வாராகியானவள் அந்த உன்மத்தம்னு சொல்ல போகக்கூடிய நிலைக்கு போயிடுவாள். எப்போ அப்படின்னா, தன்னை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் வாழ்வில் ஏதேனும் சிரமங்களும் இன்னல்களும் துயரங்களும் ஏற்பட்டால் அந்த துயரத்தை போக்குற வரைக்கும் அம்பாள் நிலையான தன்மையில் இருக்க முடியாது. நம்ம பிரச்சனையை அவ பிரச்சனையாக எடுத்து அதை சரி செய்து அந்த உபாசகன் பக்தர்கள் வாழ்வில் நிலைத்தன்மையும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமும் வழங்கும் வரை அம்பாள் அமைதியாக இருக்க முடியாத ஒரு தன்மை கொண்டவள் அன்னை உன்மத்த வாராகி. சில பேர் சித்த பிரம்மையெல்லாம் ஆளாயிருப்பாங்க. சில சமயங்கள் எதிர்பாராத விதமாக தலையில் அடிபடுறது, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த உன்மத்த வாராகிய உன்மத்தம் பூவால் அர்ச்சனை செய்து பூஜை செய்யும்போது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி சராசரி மனிதர்களை விட ரொம்ப ஒரு பரிசுத்தமான ஒரு பெரிய மேலோன்ம நிலையை அடையக்கூடியும். இப்போது வாராகி வழிபாடு செய்வது சரியா தவறான ஒரு பக்கம் மக்கள் விவாதங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உன்மத்த வாராகி உன்மத்த பைரவர் திருக்கல்யாணம் செய்யலாமா? शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगदात्री शीतलादेविये नमो நமः. என் குருநாத காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம். குரு வாழ்க, குருவே துணை. நமோ வாராகி. இந்த சக்தி வாராகி யூடியூப் சேனலில் நம்ம ஏற்கனவே 64 விதமான வாராகியை பற்றி பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு தொகுப்புலேயும் ஒவ்வொரு வாராகியம். அந்த விதமாக இந்த ஆஷாட மாதம், இந்த ஆஷாட மாதத்தோட நாயகியாக விளங்கக்கூடியவள் அன்னை வாராகி. வாராகி எத்தனை ரூபங்கள் இருந்தாலும் கூட அம்பாளின் அங்க உபாங்க பிரத்யங்க தேவதையாக விளங்கக்கூடியவள் லகுவராகி, சொப்னவராகி, திருஸ்கர்ணி வாராகி. இவங்க எந்த அளவுக்கு விசேஷமோ அதே அளவு விசேஷம் அன்னை உன்மத்த வாராகி. இந்த உன்மத்த வாராகி, உன்மத்த பைரவர் ரொம்ப விசேஷமான வாராகியின் ரூபத்தில் அன்னை உன்மத்த வாராகிக்கு பெரிய இடம் உண்டு. பொதுவாகவே உன்மத்தம் அப்படின்னா நம்ம இன்னும் தெளிவாக சொன்னோம்னா மனம் புத்தி தடுமாற்றத்துடன் அல்லது சரியாக நிலையில் இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பைத்தியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப திருப்பி 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 நினச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் வாராகிக்கு உன்மத்த வாராகி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த அம்பாள் விசேஷமானவள். யார் அவளை உபாசனை செய்தாலும் இந்த உன்மத்த வாராகியானவள் அந்த உன்மத்தம்னு சொல்ல போகக்கூடிய நிலைக்கு போயிடுவாள். எப்போ அப்படின்னா, தன்னை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் வாழ்வில் ஏதேனும் சிரமங்களும் இன்னல்களும் துயரங்களும் ஏற்பட்டால் அந்த துயரத்தை போக்குற வரைக்கும் அம்பாள் நிலையான தன்மையில் இருக்க முடியாது. நம்ம பிரச்சனையை அவ பிரச்சனையாக எடுத்து அதை சரி செய்து அந்த உபாசகன் பக்தர்கள் வாழ்வில் நிலைத்தன்மையும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமும் வழங்கும் வரை அம்பாள் அமைதியாக இருக்க முடியாத ஒரு தன்மை கொண்டவள் அன்னை உன்மத்த வாராகி. இந்த உன்மத்த வாராகி 64 யோகினியில் வரக்கூடிய வாராகி. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, வாராகியும் சப்தமாதாவில் வரக்கூடிய வாராகியும் யோகினிகளில் வரக்கூடிய வாராகிலும் ஒன்று நினைக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக இல்லை. 64 வாராகிக்குமே
பிரதானமாக விளங்கக்கூடியவள் அன்னை மகாவராகி. இந்த மகாவராகி தான் நாம் தண்டநாயகி வாராகி என்று நாம் சொல்லக்கூடிய சீஃப் கமாண்டர்னு நம்ம சொல்லப்படக்கூடிய மகாவராகி. அவளுக்கு பணி செய்யக்கூடிய வாராகிகள் தான் மற்ற வாராகிகள். அவளோட கட்டளைகளை இட்டு அவள் இட்ட கட்டளைகளை செவ்வர நிறைவேற்றக்கூடிய தன்மை உண்டவள்தான் மற்ற 63 வாராகிகளும். இந்த வாராகியோட ஒரு ரூபம்தான் இந்த உன்மத்த வாராகி. இந்த உன்மத்த வாராகியை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலைகளும் அம்பாள் ரட்சிக்கக்கூடியவள். இந்த உன்மத்த வாராகி 64 யோகினிகளில் வரக்கூடிய ஒரு வாராகி. இந்த வாராகி துணையாக வரக்கூடியவள் உன்மத்த பைரவன். அவருக்கும் அதே ஆசீர்வாதங்கள் அருளக்கூடியவள். ஒரு கையில் கத்தி, கேடயம், தண்டம் மற்றும் கபாலத்தோட ஜடாதரியாகவும் திரிநேத்திரத்துடன் முண்டமாலா என்று சொல்லப்படக்கூடிய கபால மாலை அணிந்து அஸ்வவாகனம்னு சொல்லப்படக்கூடிய குதிரை வாகனத்தில் வரக்கூடிய பைரவர் இந்த உன்மத்த பைரவர். இந்த உன்மத்த பைரவர், உன்மத்த வாராகி, இவங்க இருவருக்கும் நிறைய வாராகி கஷேத்திரங்களில் திருக்கல்யாணங்கள், வைபவங்கள் நடக்கும். உலகத்தில் எந்த தெய்வங்களுக்கான திருமணங்கள் நடந்தாலும் கூட அது எல்லாம் யாருக்கு நடக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா காமேஸ்வரர், காமேஸ்வரிக்கு நடக்கும். அது விநாயகர் முருகருக்கு எடுத்தாலும் சரி, முருகர் வள்ளி தெய்வானைக்கானாலும் சரி, இல்லை நீல சரஸ்வதி மகாகணபதி உச்சிஷ்ட மகாகணபதிக்கு நடந்தாலும் சரி, அதே மாதிரி சீதா கல்யாணமாக இருந்தாலும் சரி, எத்த கல்யாணமாக இருந்தாலும் அது எல்லாம் அந்த பராசக்தியின் சொரூபமாக இருக்கக்கூடிய அன்னை காமேஸ்வரி, காமேஸ்வரருக்கு தான் இருக்கு. இந்த வாராகிக்கு நடக்கக்கூடிய இந்த திருக்கல்யாணம், உன்மத்த பைரவர் உன்மத்த வாராகியின் திருக்கல்யாணம் அநேகமாக நிறைய வாராகி கஷேத்திரங்கள்லையும் வாராகியின் திருக்கோவில்களெல்லாம் ஆஷாட நவராத்திரி இறுதியிலே நடக்குது. இப்போது வாராகி வழிபாடு செய்வது சரியா தவறான ஒரு பக்கம் மக்கள் விவாதங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உன்மத்த வாராகி உன்மத்த பைரவர் திருக்கல்யாணம் செய்யலாமா? அவர் வராகரோட துணையாச்சே வாராகி. அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள நம்ம கணவன் மனைவின்னு சொல்ல மாட்டோம், சகோதரன் சகோதரின்னு. ஏன்னா அறிவியல் ரீதியாக கூட டிஎன்ஏ நம்ம சொல்லக்கூடிய மரபணு சகோதர சகோதரிகளுக்கு தான் ஒரே மாதிரி இருக்கும், கணவன் மனைவிக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி வராகர் விஷ்ணுவின் ரூபமாகவும் அன்னை வாராகி பராசக்தியின் சொரூபமாகவும் விளங்கக்கூடியவள், கிரியாசக்தியின் ரூபமாக இருக்கும். அவளுக்குள்ளிருந்து விளக்கக்கூடிய அம்சம் மகாசக்தியின் அம்சமாக விளங்கி உன்மத்த வாராகி. அதனால் இந்த உன்மத்த வாராகிய உன்மத்த பைரவருக்கு துணையாகத்தான் நாம் இன்று வரை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம வாராகியின் திருக்கல்யாணம் கூட, உன்மத்த வாராகியின் திருக்கல்யாணம் கூட வராகர் தாரை வாட்டு கொடுத்து உன்மத்த பைரவருக்கும் உன்மத்த வாராகிக்கும் திருமண வைபவம் நடைபெற்றது. ஆக இந்த வாராகியின் உபாசகர்கள் அனைவருக்குமே இதில் ஒரு சின்ன விஷயங்கள் என்னென்னா, 64 வாராகிக்கும் வெவ்வேறு தன்மைகள் உண்டு, வெவ்வேறு தன்மைகள் உண்டு. ஆனால் இவை எல்லாருக்கும் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய சக்தி அன்னை மகாவராகி. இந்த வராகர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த வராகருக்கு துணையாக வரக்கூடியவள் அன்னை பூதேவி. அதனால் இந்த பூமாதேவி தான் அன்னை வாராகிக்கு இணையானவளாகவும் தாய் ஸ்தானத்திலும் இருக்கக்கூடியவள். ஆக நீங்கள் பூமாதேவிக்கு கணவராக இருக்கக்கூடியவள் வாராகி, உன்மத்த பைரவர் உன்மத்த வாராகி. இது ரெண்டையுமே நீங்கள் குழப்பிக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய உருவாகிட்டு இருக்குது. இதில் முதல்ல நமக்கு ஒரு பெரிய விளக்கம் வேண்டும். இந்த உன்மத்த வாராகி பொதுவாகவே தெற்கில் அமைக்கப்பட்டு ஈசானியத்தை பார்க்கக்கூடியவளாக இருப்பாள். அவ்வளோ பெரிய ரூபம் கொண்டவள். இவளுக்கு மரகத கோட்டைன்னு அம்பாலோட இருப்பிடமாக ஸ்ரீசக்கரத்தில் நம்ம சொல்லப்படக்கூடிய இடத்துல குதிரைகளுக்கும் அதே மாதிரி
மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் வழிபாடு செய்தால் அவங்க பெரிய ஞானத்தை அடையக்கூடியதும், சில பேர் சித்த பிரம்மையெல்லாம் ஆளாயிருப்பாங்க. சில சமயங்கள் எதிர்பாராத விதமாக தலையில் அடிபடுறது, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த உண்மத்தவாராகிய உண்மத்தம் பூவால் அர்ச்சனை செய்து பூஜை செய்யும்போது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி சராசரி மனிதர்களை விட ரொம்ப ஒரு பரிசுத்தமான ஒரு பெரிய மேலோன்ம நிலையை அடையக்கூடிய தன்மை இந்த உண்மத்தவாராக்கி கொடுக்குறாங்க. ஆகையால் இந்த உண்மத்தவாராக்கிய நீங்கள் பொதுவாக பஞ்சமியில் மட்டுமல்லாமல் அஷ்டமியிலையும் பைரவ சகிதமாக வணங்கும்போது எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும், அதே மாதிரி நம்மளை மன ரீதியாக மன உடைச்சலுக்கு ஆளாக்கக்கூடியவர்கள்கிட்டிருந்தும் விமோச்சனம் பெறுவதற்காக ஒரு அற்புதமான அருமருந்து அன்னை உண்மத்தவாராகி. அனைவரும் ஐம்க்ளௌமைன் உண்மத்தவாராகி நமக எனும் நாமத்தால் இந்த அம்பால் 108 உண்மத்தம் பூவால் உண்மத்தம் மலரால் அர்ச்சனை செய்யும்போது சித்த சுவாதீனத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட அம்பாலோட ஆசீர்வாதத்தோட ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான தன்மையை வெகு சீக்கிரமாக அடைஞ்சிருவாங்க. ஆக இந்த உண்மத்தவாராகிய வழிபாடு செய்யுங்கள். வாழ்வில் அனைத்து உன்னதமான நிலைகளையும் பெற்று வாழ்வாங்க வாழுங்கள். ஓம் நமோ வராகி.